அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். கனவா மசாலா தொக்கு செய்ய போறோம். ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா வதக்குறேன். பிறகு கொஞ்சமா உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பிறகு காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா 2யும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போற வரை நல்லா கிளறி விடுங்க. நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கணவாய் இதோட ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. நான் புளிய கரைச்சு வச்சிருக்கிறேன். அந்த தண்ணியை வடிகட்டி இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த புளி தண்ணியில கனவா நல்லா வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எல்லாம் நல்லா வத்தி குழம்பு நல்லா ரெடியான பிறகு கடைசியா கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.